இந்த திமுகவோட நடந்த கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தையில் அவருக்கும் திமுக தலைவர்களுக்கும் கொஞ்சம் மோதலாகி போச்சு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதைவசனம் எழுதிய ஓடாத படங்களுக்கெல்லாம் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, முதலீடு பண்ணியிருக்காரு, தயாரிப்பாளர் நடத்திருக்காரு. அதனால் அவர் அங்கிருந்தவர் எப்படி இங்கிட்டு டக்குன்னு உடனே வந்தாருங்கிறது திமுகவினுடைய கை இருக்குமா? வாரிசு அரசியலில் மூழ்கி போன கட்சி அது. அதாவது குடும்ப ஆட்சி நடத்துவாங்க எல்லாருமே. இந்திரா காங்கிரஸ் பல மாநிலங்களில் குடும்ப ஆட்சி. இது மாதிரி எந்த கட்சியும் இல்லை இந்தியாவில். அது எப்படி அந்த கட்சியில் இருக்கிறவங்க பொறுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்தியாவிலே இன்றைக்கி கடன் வாங்குறதுல முதலிடம் இவங்களுக்கு. அதை சொல்ல மாட்டாங்க, வேறு எதிலோ முதலிடம்பாங்க. கடன் வாங்குறதுல எல்லா மாநிலங்களோட இவங்களுக்கு தான் முதலிடம். அரிசிக்கு ஒன்றுமே கூட கொடுக்கல. அரிசிக்கு இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பே இல்லை. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் எதுக்கு நிதி ஒதுக்கலை? எப்படி நீங்கள் விவசாயிகளை மீட்டெடுக்க போகிறீங்க? தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தடம் புதிது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் விக்னேஷ். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு, திமுக கூட்டணி உடையும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் திமுக தரப்பில் அவங்க கூட்டணி கட்சி கூட முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சுட்டாங்க. தொகுதி பங்கீடு எவ்வளோ தருவோம் அப்படின்றத எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாரு ஸ்ட்ராங்காக அது உடையும் அப்படின்றது? இல்லை, அங்கே முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாலும் உடன்படிக்கை ஏற்படலை. இல்லை, எல்லா இடத்துலையும் கொஞ்சம் முட்டி மோதி தினக்கிறாங்க. என்ன பிரச்சனை இருக்குன்னா, திமுக கடந்த தேர்தலை விட அதிகமான இடங்களை நிற்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. கடந்த முறை 20 தொகுதி, இப்போ 25 நிற்கணும், குறைஞ்சது 25 நிற்கணுங்கிறாங்க. காங்கிரஸுக்கு 10 இடம் தந்த காங்கிரஸுக்கு 5 இடம் தான் தருவேங்கிறாங்க. இப்போ அவங்க 10 இடம் கேட்டுட்ருக்காங்க. அவங்க ஏதோ கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க. நான் கொடுக்குற இடத்துல ஒரு இடம் நீங்கள் கமலஹாசனுக்கு நீங்கள் உங்கள் இது இடங்களில் தான் தரணும்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒதுக்குற சீட்டு. அதனால் காங்கிரஸ் கொஞ்சம் அதிருப்தி இருக்குது. அவங்க இன்னும் கொஞ்சம் அதிக சீட்டுகளை கேட்டுட்ருக்குறாங்க. மல்லிகார்ஜுன காட்சி இன்றைக்கி சாயங்காலம் வராரு போட்டிருக்கு. ஓகே, அவர் திமுக தலைவர்களோட பேசி அதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க போட்டிருக்கு. திரு KS அழகிரி அவர்கள் ஏன் திடீர்னு மாற்றப்பட்டார் இல்லையா? செல்வ பிறந்தகை ஏன் திடீர்னு கொண்டு வரப்பட்டார்? ஏன்னா கொஞ்சம் 2 மாதத்துக்கு முன்னாடி அவர் பீரியடு முடிஞ்சு போச்சு, 5 வருஷம். அவர் மாற்றணுங்கிற வரும்போது வேணாம், தேர்தல் நேரத்தில் மாற்ற வேணாம், நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே மாற்றிக்குவோன்னு சொன்னாங்க. கடைசி நேரத்தில் மாற்றுவதில் சிக்கல் வரும்னு சொல்லி சொன்னாங்க அகில இந்திய தலைமை. பிறகு எப்படி திடீர்னு மாற்றினாங்கன்னா, இந்த திமுகவோட நடந்த கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தையில் அவருக்கும் திமுக தலைவர்களுக்கும் கொஞ்சம் மோதலாகி போச்சு. ஓகே, அவர் வெளியே காரசாரமாக பேசிட்டார் பத்திரிகையாளர்கிட்ட. 15 சீட்டு வரைக்கும் கேட்போம் அப்படின்றத பதிவு. அதனால் இது பிரச்சனையாயிடும், இவர் வச்சுட்டு நம்ம திமுகவோட உடன்படிக்கைக்கு வர்றது கஷ்டம். அதனால் அவர் மாற்றிட்டு திமுக கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்களை தலைவராக போட்டாங்க. இல்லை, மற்றொரு கட்சி எப்படி திமுக சொல்கிறதோ அவங்க ஏற்றுப்பாங்க. இல்லை, திமுக சொல்கிறத அவங்க என்ன நினைக்கிறாங்க, அகில இந்திய தலைமைன்னா அந்த இந்தியா கூட்டணி பல இடத்துலையும் அமைய மாட்டேங்குது, பல மாநிலங்கள்லேயும் உடச்சல் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது இங்கே தான் ஒரு வாய்ப்பு இருக்குது, இதையும் கெடுத்துடக்கூடாது அவங்க பார்க்குறாங்க. 1-2 சீட்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கூட்டணியில் இருக்கிறது தான் நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காகத்தான் இங்கே மாநில தலைமை அதுக்கு எதிராக நிற்கும்போது தலைமையை மாற்றுறாங்க. அப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிறத பார்த்தா செல்வ பெருந்தகை அவர்களும் திமுகவுக்கு அடிபணிஞ்சு தான் போகணும் அப்படின்ற மாதிரி. அடிபணிஞ்சு நான் சொல்ல, அனுசரித்து போவார். அனுசரிச்சு அதுதான் தலைமை எதிர்பார்க்குது. ஆனால் அவரும் காமராஜர் ஆட்சியை சிறுக சிறுக ஒரு கொஞ்ச நாளில் நாங்கள் அமைச்சிருவோம் சொல்கிறாரு. அது எப்பயுமே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, 60 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. காமராஜர் போனதுலேருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இன்னொரு காமராஜர் யாரும் பிறக்கலைங்க தமிழ்நாட்டில். விசிக தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இப்போது மார்ட்டின் அவர்களுடைய மருமகன் அர்ஜுன் அவர் இப்போ கட்சியில் இணைஞ்சிருக்காரு. உடனடியாக அவருக்கு பொதுச் செயலாளர் பதவியும் கொடுத்துருக்காங்க. இதன் பின்னணி என்ன? அதான் ஒன்றும் புரியலை. மார்ட்டின்ட்ட பணம் ரொம்ப இருக்குது, ஒரு நபர் லாட்ரி எல்லாத்துலேயும் சம்பாதிச்ச ஆள் தான். திமுகவோட நெருக்கமானவர், சாராய ஆலை வச்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம உற்பத்தி ஆலை வச்சுருக்காரு, அது திமுக கொடுத்துருக்குறாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதைவசனம் எழுதிய ஓடாத படங்களுக்கெல்லாம் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, முதலீடு பண்ணியிருக்காரு, தயாரிப்பாளர் நடத்திருக்காரு. அதனால் அவர் அங்கிருந்தவர் எப்படி இங்கிட்டு டக்குன்னு உடனே வந்தாருங்கிறது திமுகவினுடைய கை இருக்குமா?
இல்லை அவரே விசிகாவே அவருக்கு இருக்கக்கூடிய மற்ற பொருளாதார செல்வாக்குகளை, அவருக்கு வேறு என்ன செல்வாக்கு இருக்குது, நமக்குலாம் அவர் யாருன்னே தெரியல. ஓகே. விடுதலை சிறுத்தை எத்தனையோ காலம் வேலை செஞ்சவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு நேற்று வந்தவரை இன்றைக்கு உடனே பொதுச் செயலாளர் பதவி தர்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க அது ரகசியம் இனிமேல் தான் வெளிப்படும். அது ஒன்றும் சரியான வேலையாக எனக்கு சரியான ஒரு செயலாக எனக்கு தெரியல. இல்லை, மிகப்பெரிய செல்வந்தர்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தாக்கா நம்ம அவர் திமுக சைடில் எல்லாம் போயிருக்கணும். அவர் சரி, திமுக சைடில் அவர் போயிருக்கலாம். திமுக இந்த மாதிரி உயர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடந்த காலங்களில் மார்ட்டின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் இருந்த நெருங்கிய தொடர்பு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கம். நான் சொல்லிட்டேனே, பல வகைகளிலே நெருக்கம் இருந்துச்சு. ஒரு நபர் லாட்டரியிலேருந்து ஆரம்பிச்சு சட்டத்துக்கு புறமா ஒரு நபர் லாட்டரியை கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் மார்ட்டின் நடத்திட்டு இருந்தார். அதை காவல்துறை கண்டுக்காம தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து சாராய உற்பத்தி ஆலயம் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து இவர் படங்களுக்கு அவர் தான் ப்ரொடியூசராக இருந்தார். அப்படிலாம் இருந்தால் கூட இங்கே ஒரு பதவி கிடைக்குது, ஒரு முக்கியமான பொதுச் செயலாளருங்கிற பதவி அங்கே கிடைக்குமா? உடனடியாக கிடைக்குது. அதை விரும்பி வந்திருக்கிறாங்க. இவங்களை அவர் விலைக்கு வாங்கினாரா அல்லது அவரை இவங்க விலைக்கு வாங்கினாங்களான்னு எனக்கு தெரியல. காலம்தான் பதில் சொல்லும். திருமாவளவன் அவர்கள் நாங்கள் 5 மாநிலத்தில் போட்டி போட போகிறோம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கலை. அவங்க பானை சின்னத்தை தான் நிற்பாங்க. அது ஒரு பொது சின்னம் தான், இவங்களுடைய தனி சின்னம் கிடையாது. பொது சின்னத்தில் சில சின்னங்களை தொடர்ந்து அதே சின்னத்தை கொடுப்பாங்க. ஏற்கனவே பானை சின்னத்தில் அவங்க நின்றுருக்கனால பானை சின்னத்துக்கு கேட்டால் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ திமுக என்ன விரும்புது, அவங்கள உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும்னு விரும்புது. கடந்த தேர்தலையே 2 தொகுதி கொடுத்துட்டு ஒரு தொகுதியில் உதயசூரியன், திருமாவளவன் காட்டுமன்னார் கோயிலில் அங்கே இந்த பானை சின்னத்தில் நின்னார். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சொந்த சின்னத்தில் தான் நிற்போம், அது பொது தொகுதியிலேயும் எங்களுக்கு இடம் வேணும். 4 தொகுதி 5 ஏதோ கேட்டுட்ருக்காங்க. அதிகமான தொகுதிகளை கேட்குறாங்க. அதில் உடன்பாடு ஏற்படலை. அவர் ஸ்பெயினில் தலைவர் இருந்ததுனால வந்த உடனே எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லி முடித்தாங்க எல்லா கட்சிகிட்டையும். ஆனால் வந்த பிறகு ரொம்ப நாள் ஆச்சு, ஒன்றும் ஒரு முடிவு வந்த மாதிரி தெரியல. ஸோ அங்கே சிக்கல்களுக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி 2 சீட்டு கொடுத்த இடத்துல 1 சீட்டு தான் தர்றாங்க. அந்த மாதிரியான கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் நெருக்கிட்டு இருக்காங்க, 1 சீட்டு தான் தருவோம்னு சொல்லி. அப்போ அதுக்கெல்லாம் பல இடங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் தரக்கூடாது, திமுக நிற்கணுங்கிற பலமான கோரிக்கை திமுக அணிகளுக்கு மத்தியில் வந்திருக்குது. அதையும் அவங்க கன்சிடர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இன்னொன்று, அவங்க 25 சீட்டு அவங்க நிற்கிறாங்கன்னா அதில் 15 சீட்டு வாரிசுகள் வந்துடுவாங்க. இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. நேரு அவர்கள் புதுசு அப்பாவு பையன் கூட கேட்குறாங்க இல்லையா? KN நேரு, ஒரு ஏவா வேலு எல்லாரும் கேட்குறாங்க. யாருக்கு வாரிசுகள் இருக்கோ அவங்களாம் கேட்டுட்ருக்காங்க தலைவர்கள். அதனால் அந்த திமுக வாரிசுகளுக்கு கொடுத்தாவே 25 சீட்டில் 20 சீட்டு ஃபுல்லப் ஆகிடும் நான் நினைக்கிறேன். மீதி ஒரு 5 சீட்டுக்கு தான் அப்படி ஒருவேளை வாரிசுகளுக்கு கொடுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இதெல்லாம் பின்னடைவாக ஏற்படாது. நிச்சயமாக மக்கள் ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் மக்கள் விட்டுருங்க, அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறான்னு என்னென்னப்பா, நம்ம ரொம்ப நாள் வேலை செய்கிற வாரிசு கொடுத்துட்ருக்குறாங்க. மேலே தான் வாரிசுனா கீழே வரைக்கும் வாரிசு தான். ஓகே. சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் எல்லாத்துலேயும் வாரிசு. நமக்கு என்ன உழைக்கிறவனுக்கு எப்படி மேலே வர முடியும்? இப்போ அதிமுகவில் ஒரு சாதாரண கிளைக்கழகத்தினுடைய தலைவராக இருந்த எடப்பாடி இன்றைக்கி முதலமைச்சராக வர முடியுது, பொதுச் செயலாளராக வர முடியுது. அதெல்லாம் திமுகவில் கனவு கூட காண முடியாது. வாரிசு அரசியலில் மூழ்கி போன கட்சி அது. அதாவது குடும்ப ஆட்சி நடத்துவாங்க எல்லாருமே. இந்திரா காங்கிரஸு பல மாநிலங்களில் குடும்ப ஆட்சி இருக்குது. ஆந்திராவில், கர்நாடகாவில் அது இருக்கும். ஆனால் எங்கேயுமே குடும்ப ஆட்சியோட மேலே இருக்குது, கீழே ஃபுல்லாக வாரிசுகள். இது மாதிரி எந்த கட்சியும் இல்லை இந்தியாவில். அது எப்படி அந்த கட்சியில் இருக்கிறவங்க பொறுத்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. இல்லை, அதிமுக திமுக 2 திராவிட கட்சிகளுமே எவ்வளோ பெரிய கட்சின்றது நம்மளுக்கு தெரியும். அவங்களே புதுச்சேரி தாண்டி வேறு எந்த மாநிலங்களையும் அவங்க போட்டி போட்டதில்லை. விசிகா நாங்கள் 5 மாநில தேர்தலில் போட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு விசிகா வளர்ந்துருச்சா? இப்போ முதல்ல இங்கே வளர்ந்துட்டாங்களா? இங்கே என்ன அவங்க 1% தானே வாங்கிட்டு இருந்தாங்க மக்கள் நல கூட்டணியாக இருந்தப்போ. அதில் இருந்தப்போ எவ்வளோ, அப்போ தானே அவங்க தனித்து நின்று, அது கூட 4-5 கட்சி 6-5 கட்சி சேர்ந்து இருந்தாங்க. அவங்க இங்கே முதல்ல வளரணும். அது இங்கே வளர முடியலைங்கிறதுனால அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்க மாநிலங்களையாக வளருவோமான்னு பார்ப்பாங்க. அது வேறு அந்த ட்ரை பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு
அவங்க தென் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாநிலங்களுக்கும் போகணும்னு நினைக்கிறது, அதுக்கான முயற்சி எடுக்கிறது சிரமம். அதுக்கான தலைமை, அதை வளர்த்தெடுப்பதற்கான பணபலம், ஆள்பலம் எல்லாம் அதிமுகவே பெங்களூருக்கு போனாங்க, கொஞ்சம் இல்லை லட்சத்தீவுக்கு, அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு போனாங்க. இந்த பக்கம் ஏற்கனவே இங்கே இருக்கிறாங்க. வேற எங்கேயும் அவங்களால போக முடியல. ஆந்திராக்கு அங்கிட்டலாம் போக முடியலையே மிச்சார் இருந்த காலத்துலேயே. இவங்க போகிறதுங்கிறது விதர்த்தமான முயற்சி நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் சொல்கிறாரு, நாங்கள் 40 தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம், அந்த அளவுக்கு நாங்கள் மக்கள் திட்டங்களை நேரடியாக கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அவர் பட்டியலும் போடுறாரு, நாங்கள் என்னென்ன செஞ்சோம் அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி அவர்கள் இல்லை, திமுக தோற்பது உறுதி அப்படின்றத பதிவு பண்ணுறாரு. நிச்சயமாங்க திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் பார்க்க முடியுது. 5 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் ஒரு ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி உச்சகட்டத்துக்கு போகும். ஆனால் இவங்களுக்கு 3 ஆண்டுகள்லேயே இவங்களுக்கு உச்சகட்டம். இந்தியாவிலே இன்றைக்கி கடன் வாங்குறதுல முதலிடம் இவங்களுக்கு. அதை சொல்ல மாட்டாங்க, வேறு எதிலோ முதலிடம்பாங்க. கடன் வாங்குறதுல எல்லா மாநிலங்களோட இவங்களுக்கு தான் முதலிடம். தமிழகம் அதிமுக 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு 4.8 லட்சம் கோடி தான் கடன் வச்சுட்டு போனோம். 4.6 லட்சம் கோடி தான். அதுவே ரொம்ப ஜாஸ்தி சுமையேற்றி வச்சுட்டாங்க சொன்னாங்க. ஆனால் இவங்க 3 ஆண்டுகளில் 3.42 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. இவங்க கணக்குப்படி பார்த்தா 2025 மார்ச்சில் இந்த பட்ஜெட்டினுடைய முடிவில் இவங்க கிட்டத்தட்ட இவங்க கணக்குலேயே ஒரு 8,25,000 கோடி இவங்க கடன் வாங்கிடுவாங்க. உச்சபட்ச கடனை இவங்க வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறாங்க. எந்த ஒரு பெரிய ஒரு கட்டுமான ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் ஈடுபட்டுறாங்க. ஏதாவது செஞ்சுருக்காங்களா? இல்லை, ஒன்றும் இல்லை. உதாரணமாக 1000 தடுப்பணைகளை கட்டுவோன்னு சொன்னாங்க. 2000 தான் சொன்னாங்க. 5 ஆண்டுகள் 1000, வருஷத்துக்கு 200 கட்டணும்ல. ஆனால் இது வரைக்கும் எத்தனை தடுப்பணைகள் கட்டியிருக்காங்க? அதிமுக ஒன்றுமே சொல்லலை. அவங்க 137 தடுப்பணைகள் கட்டியிருந்தாங்க எடப்பாடி ஆட்சியில். இவங்க இன்னும் ஒன்றும் கட்டலையே, சும்மா தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு அப்படியே விட்டாங்க. அவங்க 60 வருஷமாக கிடப்பில் கிடந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை சொந்த பணத்தில், மாநில அரசுடைய பணத்தில் செஞ்சாங்க. சரபங்கா நீரேற்று மின் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. புதுசாக ஏதாவது பண்ணாங்கல்ல. அதுக்கடுத்து காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு ஒப்புதலோட டிபிஆர் ரெடி பண்ணி அதை பூஜை போட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்கான நிதியை ஒதுக்குனாங்க. மெட்ரோ 1 திட்டத்தை கொரோனா காலத்தில் அவ்வளோ நஷ்டங்களுக்கு மத்தியிலையும் மத்திய அரசு குறைந்த அளவு தான் தொகை கொடுத்தாலும் அதை நிறைவேற்றினாங்க அவங்க அவ்வளோத்தையும். அப்போ இவங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கல. இப்போ 2 மெட்ரோ திட்டத்துக்கு இவங்க சொந்த காசில் தான் செய்கிறேங்கிறாங்க. ஆனால் இவங்க இதுக்கு மத்தியில் மதுரை, கோவையெல்லாம் நாங்கள் மெட்ரோ ரயில் கொண்டு வருவோம் சொன்னாங்க. அதுக்கு இப்போ நிதி இப்போ ஒதுக்கலையே, ஒதுக்கலை, முடியலையே இவங்களால். என்ன திட்டத்தை, காவிரி குண்டாறு திட்டத்தை செய்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறாங்களா? அதே மாதிரி கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் இருக்குங்க. அதிமுக எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் 2 அமைச்சர்களை அனுப்பிச்சு தெலுங்கானா முதல்வர்கிட்ட ஒப்புதல் பெற்றாங்க. அதுக்கடுத்து ஆந்திரா முதல்வர்கிட்ட ஒப்புதல் பெற்றாங்க. மத்திய அரசு ஒப்புதலை வாங்கினாங்க. நீர்வளத்துறையினுடைய ஒப்புதலை வாங்கி அதுக்கான டிபிஆர் ரெடி பண்ணி அதுக்கான செலவு கணக்குகள்லாம் செஞ்சு, அது நீங்கள் உதாரணமாக நமக்கு நீர்ப்பாசன வசதி இருந்தால் தாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் விவசாயத்தை செழிப்பாக நடத்த முடியும். விவசாயிகள் நட்டம் இல்லாமல் அவங்க தான் காலம் தள்ளணும்னா நீர்ப்பாசன வசதியை மேம்படுத்த வேண்டும். அதுக்கு நீ இப்போ நம்ம காவிரி நதிநீர் ஆணையத்தினுடைய முடிவுபடி, உச்சநீதிமன்ற முடிவுபடி நமக்கு 177.5 டிஎம்சி தண்ணி தான் காவிரியிலேருந்து கர்நாடகா நமக்கு கொடுக்கணும். அதுவே கொடுக்கறது இல்லை. ஆனால் நீங்கள் இந்த கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா நமக்கு வருஷத்துக்கு குறைந்தது 400 டிஎம்சி தண்ணி கிடைக்கும். எவ்வளோ பெரிய விஷயம். கர்நாடகா நம்ம வாங்குற மாதிரி கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேலே நமக்கு அங்கே தண்ணி கிடைக்கும். நீங்கள் அதிமுக இவ்வளோ செஞ்சதுன்னு சொல்லிட்டு பட்டியல் போடுறீங்க. ஆனாலும் 2021 தேர்தலில் மக்கள் அவங்கள அங்கீகரிக்கல. அதிமுக 10 ஆண்டுகள் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. அப்போ கூட என்ன இருக்குது, 2021 75 கூட்டணியில் எம்எல்ஏக்கள் வந்தாங்க. ஓகே, நீங்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? 3.25%. அதை நீங்கள் 13 லட்சம் தான் வித்தியாசம். அதுலேயும் 80 தொகுதிகளில், சட்டமன்ற தொகுதிகளில் அவங்க தோற்றது
ஒரு 5000 மார்ஜினில் 43 தொகுதிகளை தோற்றுருக்குறாங்க. ஓகே. 10,000 மார்ஜினில் ஒரு 37 தொகுதிகளை தோற்றுருக்காங்க. 2,80 தொகுதிகளில் அவங்க தோற்ற வாக்கு வித்தியாசம் வந்து 1,90,000 கோடி தான். ஓகே. அப்போ கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் குறைவு. இப்போ அவங்களுக்கு அது வர வாய்ப்பு இருக்குல்ல. அது நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 13-14 நாடாளுமன்ற தொகுதி வந்துடுதுல்ல. அவங்க அந்த இடத்துல அவங்க அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு இப்போ திமுக மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி, பாஜக விட்டு வெளியில் வந்தனால இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பலம், கூடுதல் பலம், அவங்க அதை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, ஈஸியாக ஓவர் கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இன்னொன்று என்ன சொல்கிறேன், திமுகவில் 4 பிரிவினர் திமுக அரசுலேருந்து பிளவுபட்டிருக்காங்க, வெறுப்படைஞ்சிருக்காங்க. ஒன்று அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள். அவங்க வந்து 17 லட்சம் பேர் தமிழ்நாட்டில். அவங்க ஒவ்வொரு குடும்பத்தில் 2 பேர்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகுது, எத்தனை வாக்குகள் ஆகுது, 51 லட்சம் வாக்குகள். இந்த 51 லட்சம் வாக்குகளில் கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்குகள் வந்து கடந்த தேர்தலில் திமுகவுக்கு போச்சு. ஓகே. இல்லையா? இப்போ அது வந்து அதிமுகவுக்கு போகும். ஏன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரல, டிஏ வந்து காலக்கெடுவில் கொடுக்கறதில்ல, இது இந்த டெம்பரவரி ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்துறதில்ல, காலநிலை ஊதியத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுடைய வித்தியாசத்தையும் அவங்க போக்குறது இல்லை. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துலேயும் வந்து இதே ஆசிரியர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. திமுக போய் நேரடியாக அவங்கள களத்தில் போய் சந்திச்சாங்க. வாக்குகள் எல்லாம் அவங்க போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. இப்போ அதிமுக அது மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இவங்களும் அவங்கள ஆதரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, அவங்க போராட்டங்களை ஆதரிக்கிறாங்க. அதனால் இப்போ அவங்க திமுகவுக்கு வாக்களிப்பாங்களா? வாய்ப்பு இல்லை. அவங்க திரும்பி இந்த பக்கம் போகும்போது யார் இருக்கா, திமுக தோக்கடிக்கணும்னு அதிமுகவோட தான் போவாங்க. அந்த ஒரு செக்ஷன் இருக்குது. 2வது செக்ஷன் வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் இவங்களுக்கு நிச்சயம் போடவே மாட்டாங்க. இவங்களுடைய தோமுசா பேரவையில் இருக்கக்கூடிய தலைவர்களை தான் போடுவாங்க. அங்கே அதில் இருக்க தொண்டர்களுக்கும் போட மாட்டாங்க. அது அவங்க பெரிய செக்ஷனை பகைச்சிக்கிட்டாங்க. ஓகே. 3வது பெரிய செக்ஷன் சிறு குறு நடுத்தர தொழில்கள், எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி சொல்லுவோம். அது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே 40% மேலே அங்கே தான் இருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வேலை செய்கிறாங்க. இவங்க அவங்களுக்கு 3 வகையான கட்டணத்தை உயர்த்தி அந்த செயல்பட முடியாமல் ஆயிட்டாங்க. அவங்க ஒரு வருஷத்துக்கு 10,000 எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் மூடிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, ஒரு மாதத்துக்கு. ஓகே. அவங்க ஒரு பெரிய போராட்டத்தை சமீபத்தில் நடத்துனாங்க, ஒரு நாள் வேலை நிறுத்தம். அப்போயும் இவங்க அதை மாற்றிக்கிறவே இல்லை. அவங்க இந்த பட்ஜெட்லேயும் அவங்களுக்கு எதுவும் சலுகை பாருங்க, 1557 கோடி தான் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. மகளிர் உரிமை தொகை எவ்வளோங்க, 13,200 கோடி. இது என்ன இருக்குது, இந்த எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் தான் நீங்கள் உங்களுடைய மாநில மொத்த உற்பத்தியை, ஆண்டு உற்பத்தியை, ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க, அதில் 30% எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸில் தான் வரணும். அந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் தெருவில் விட்டுட்டீங்க. நீங்கள் இப்போ கடனை கூட்டிகிட்டே போகிறீங்க. கடன் வந்து மொத்த ஜிஎஸ்டிபியில் 25% இருக்கணும். அதுக்கு மேலே வாங்குறதுக்கு உங்களை மத்திய அரசாங்கம் அனுமதிக்காது எஃப்ஆர்பிஎம் சட்டத்தின்படி. நீங்கள் அதுக்குள்ளே வைக்கணும்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எம்எஸ்டிபி மாநில மொத்த ஆண்டு உற்பத்தியை பெருக்குவதை தவிர வழியே இல்லை. அதுக்காக தான் நீ வெளிநாட்டு மூலதனத்தை வரவழைச்சிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் நாளாகும். எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸை நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிக தொகை ஒதுக்கலாம்ங்க. அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரிக்கு அவங்களுக்கு தரக்கூடிய மின் கட்டண உயர்வுகளை கொஞ்சம் குறைக்கலாம். அதனால் அவங்க வந்து நிச்சயமாக இவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்ன அந்த ஆசிரியர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், இதே பிரச்சனையெல்லாம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலையும் இருந்திருக்கு. இதே இப்போ திமுக ஆட்சி காலத்திலையும் இருக்குது. அவங்கெல்லாம் நினைக்க மாட்டாங்களா, நம்ம 2 கட்சியிலையும் வந்து நம்மளுக்கு வந்து எந்த பலனும் இல்லை, 3வது கட்சிக்கு அவங்க வாக்களிக்க நினைப்பாங்களா? ஆமாம், பாஜகவுக்கு போகலாமா நினைப்பாங்களான்னா, பாஜகவும் இவங்களை பாஜகவை தாண்டி நான் சொல்கிறேன், இல்லை யாரையும் சரி, யார் இருக்கா பெருசா, 3வதானா பாஜக தான் இருக்குது, வேற யாரும் இல்லைங்க. ஓகே. அவங்க போகிறதுக்கு அவங்க இந்த அப்படி மாறி மாறி தாங்க போடுறாங்க. அது அதிமுக வந்து இவங்களோட பெட்டர்னு அவங்க நினைப்பாங்க. அதிமுக ஒரு குழு அமைச்சாங்க, பழைய ஓய்வு திட்டத்தை கொடுக்க முடியுமான்னு சொல்லி அவங்க டிஏ எல்லாம் அப்பப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 7வது சம்பள கமிஷன் அப்படியே மத்திய அரசுக்கு சமமாக அவங்க உடனடியாக ஒரு வருஷத்துக்கு 14,000 கோடி எக்ஸ்ட்ரா செலவு.
அதை உடனே அமுல்படுத்தினாங்க. டிஎல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்க. அவங்க அந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விஷயத்தில் நிரந்தரப்படுத்துறது இந்த மாதிரியான சில கோரிக்கைகளை செய்கிறாங்க. பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவதற்கு 1,00,000 கோடி வேணும்னு சொல்லி தியாகராஜன் சொல்லியிருக்காரு, நிதியமைச்சர். அது எந்த அரசாங்ககிட்ட இருக்குது? அதனால் அது எந்த மாநில அரசும் கொண்டு வர சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஒடிசாவில் நான் கொண்டு வர போகிறேன்னாங்க, ராஜஸ்தானில் சொன்னாங்க, எங்கேயும் வரலையே. அதனால் அது உடனடியாக நடக்கக்கூடிய காரியமாக எனக்கு. ஆனால் திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க. அதனால தான் நாங்கள் நம்பி வாக்களித்தோம். எங்கள் 13 லட்சத்தில் நீங்கள் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிங்க. அதில் இவங்களுடைய வாக்கே இருக்குது, அந்த 50-40 லட்சம் இவங்க வாக்கு இருக்குது. அது உங்களோட கண்டிப்பாக போயிடும். அடுத்து விவசாயிகள், குறுவை சாகுபடிக்கு 3 வருஷமாக இவங்க பயிர் காப்பீடே பண்ணலைங்க. பயிர் காப்பீடு பண்ணால் ஒரு சின்ன தொகை பிரீமியமாக அந்த விவசாயிகள்கிட்ட வசூலிக்கப்படும். அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மாதிரி. மேற்கொண்டு பாதியை மத்திய அரசாங்கம் கொடுக்கும், பாதியை மாநில அரசாங்கம் கொடுக்கணும். இவங்க பாதி தான் கொடுக்கணும். ஆனால் காப்பீடே பண்ணலை, 3 வருஷமாக பண்ணலை. அதிமுக ஆட்சியில் இவங்க வந்ததுலேருந்து பண்ணலை. அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. பயிர் சேதமானால், விளைச்சலில் கோளாறு வந்தால் அவங்க இப்போ வாங்கி கொடுத்தாங்க, காப்பீடு வாங்கி கொடுத்தாங்க. உதாரணமாக இந்த கடந்த நடப்பு ஆண்டில் தண்ணியை தேவையில்லாமல் திறந்து விட்டாங்க. அதாவது தண்ணியெல்லாம் ஜூன் 12 திறந்து தான் ஆகணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அந்த இதில் மேட்டூர் டேமில் எவ்வளோ தண்ணி இருக்குது, கர்நாடக அணைகளில் என்ன தண்ணி இருக்குது, அது எவ்வளோ நாளைக்கு நமக்கு தாக்கு பிடிக்கும், இதெல்லாம் மழை எப்படி வரது போகுது, அதனுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குது, இதையெல்லாம் பார்த்து தான் திறந்து விடணும். இல்லை, இப்போ புதுசாக எடப்பாடி அவர்கள் அந்த மேகதாது பிரச்சனை குறித்தும் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அந்த விவசாயிகள் சொல்லிடுறேன், இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க அதெல்லாம் செய்யாமல் திறந்து விட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இவங்க திறந்து விட்ட உடனே என்ன பண்ணாங்க, 5 லட்சம் ஏக்கரில் எப்பயும் இல்லாத அளவுக்கு குறுவை சாகுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் தண்ணி இவங்களால் வாங்க முடியல, கொடுக்க முடியல. 3 லட்சம் ஏக்கரில் குறுவை பயிர்கள் நாசமாக போச்சு, கருகி போச்சு. அப்போ அந்த விவசாயிகளுக்கு நஷ்டஈடு நீங்கள் பயிர் காப்பீடு திட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு அவங்களுக்கு 80,000 ரூபா கிடைச்சிடும். இப்போ நீங்கள் ஒருத்தர் ஹெக்டேருக்கு 35,000 கொடுக்கணும்னு சொல்லி எடப்பாடி கேட்குறாரு. உங்களால் தர முடியுமா? முடியாது. அதனால் அடுத்து தாளடியும் வீணாக போச்சு, சம்பா பயிரும் வீணாக போச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க விவசாயிகள்? நீங்கள் நஷ்ட ஈடு கொடுக்கல, அந்த கொள்முதல் உருப்படியாக பண்ணுறதில்ல. நீங்கள் குறைந்தபட்ச ஆதார விலை என்ன சொன்னீங்க, நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி 2,500 நெல்லுக்கு சொன்னீங்க, குண்டாளுக்கு. கரும்புக்கு டன்னுக்கு 4,000 ரூபா சொன்னீங்க. எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க? மத்திய அரசு கொடுத்ததுக்கு மேலே நீங்கள் 220 ரூபா கூட கொடுத்துருக்கீங்க அரிசிக்கு. இது கரும்புக்கு. அரிசிக்கு ஒன்றுமே கூட கொடுக்கல. அரிசிக்கு இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பே இல்லை. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் எதுக்கு நிதி ஒதுக்கலை? எப்படி நீங்கள் விவசாயிகளை மீட்டெடுக்க போகிறீங்க? விவசாயிகள் உங்களுக்கு எதிராக தான் வேளாண் மண்டலத்தை நீங்கள் பாதுகாக்கலை. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அங்கே அது எடப்பாடி அவர்கள் அதை கொண்டு வந்தார். 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொடுத்தாங்க. இவங்க மும்முனை மின்சாரத்தை தான் 24 மணி நேரம் தர்றதில்ல, 8 மணி நேரம் தான் தர்றாங்க. ஸோ எல்லாத்தையும் விவசாயி பார்ப்பாங்கல்ல. பார்க்கும்போது இவங்க மேலே அவங்க பெரிய அளவுக்கு நீர் மராமத்து இவங்க பண்ணலை. ஆனால் அதிமுக ஆட்சியில் நீர் மராமத்து ரொம்ப பண்ணாங்க. அதனால் நாலாவதாக விவசாயிகளும் இவங்களுக்கு எதிராக தான் போவாங்க. இல்லை, கடந்த ஆட்சி காலத்தில் அரசியை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு மக்கள் பிரச்சனைக்காக திமுக குரல் கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில் நம்ம அது போல் எதுவும் பார்க்கல. இல்லை, ஆட்சியில் அரசு ஸ்தம்பிக்கிறதுக்காக சும்மா ஒரு கலாட்டா பண்ணுறது வேறு விஷயம். ரியல் இஷ்யூஸ் மேலே அவங்க போராடுறாங்க. உதாரணமாக நாடாளுமன்றத்தை அவங்க முடக்குனாங்க. 37 எம்பிஸ் இருந்தாங்க எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில். அந்த காவிரி நதிநீர் ஆணையத்தை உடனடியாக அமைக்காமல், உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து கூட அமைக்காமல் பாஜக அரசு காலந்தாழ்த்தின. இப்போ கர்நாடகா தேர்தலை முன்வைத்து காலந்தாழ்த்தினாங்க. ஏன்னா கர்நாடகாவில் அது எடுபடாது, அவங்க எதிராக போயிட்டோம். ஆனால் அந்த கூட்டணியில் இருந்த அதிமுக எம்பிஸ் 37 பேர் 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கி அந்த ஆணையத்தை அறிவித்த பிறகு தான் முடக்கத்தை கைவிட்டாங்க. நீங்கள் இவ்வளோ எம்பிஸுக்கு என்ன செஞ்சீங்க? இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க? கேள்வி எழுப்புனீங்க, அவ்வளோதான். வேறு என்ன பண்ணீங்க? வேற ஒன்றும் பண்ணலையே. ஆனால் சும்மா ஒரு போராட்டம் நடத்துறது, அது அதிமுக தான் போராட்டம் நடத்து. இல்லை, அது எங்களுக்கு சரியாக ஜிஎஸ்டி ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றத
எம்பிக்கள் வந்து நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணுறாங்க. இங்கே நிதித்துறை செயலாளர் வந்து என்ன பண்ணுறாரு, எங்களுக்கு கூடுதலாகவே ஜிஎஸ்டி நிதியெல்லாம் எங்களுக்கு மத்திய அரசு வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்கன்றத சொல்கிறாங்க. இங்கே அவங்களுக்குள்ள முரண்பாடு இருக்கு. ஜிஎஸ்டி நிதியை பொறுத்தவரையில் அது அந்த இது இருக்குது, காம்பன்சேஷன் ஒன்று இருக்குது. அது 5 வருடங்களுக்கு தான் 5 மாநிலங்களுக்கு கொடுக்குறதா ஒப்பந்தம். ஜிஎஸ்டி ஆரம்பிக்கும் போதே 5 வருடங்கள் முடிஞ்சு போச்சு. 2022 ஜூனோட முடிஞ்சு போச்சு. ஓகே, அதுக்கு மேலே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில் வச்சா அது எடுபட மாட்டேங்குது. ஏன்னா 5 மாநிலங்களும் உற்பத்தி மாநிலங்கள், இவங்களுக்கு தான் காம்பன்சேஷன், மற்றவங்களுக்கு அது கிடையாது. அந்த மாநிலங்கள் அது எதிர்க்கிறாங்க, அதை எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறது எதிர்க்கிறாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலில் மத்திய அரசாங்கத்தின் நிதியமைச்சர் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் முடிவு செய்ய முடியும். அவங்க எதிர்க்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு? அதனால் 20,000 ரூபா நஷ்டம், 20,000 கோடி நஷ்டம் வருது சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் 30,000 கோடி உங்கள் வருமானத்தை கூட்டியிருக்கீங்களே, மாநிலத்தினுடைய சொந்த நிதி ஆதாரத்தை நீங்கள் கூட்டியிருக்கீங்க. எப்படி கூட்டினீங்க? மக்கள் மீது சுமையை கொடுத்து எல்லா கட்டணத்தையும் உயர்த்தினாங்களா இல்லையா? ஆமாம். மின் கட்டணத்தை உயர்த்தினாங்களா இல்லையா? எவ்வளோ 52% உயர்த்தினாங்களா இல்லையா? விலைவாசி 4,000 ஆச்சு, கூடிடுச்சா இல்லையா? ஒரு குடும்பத்தினுடைய மாத செலவு என்பது 4,000 கூடிடுச்சு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு. பொருளாதார நிபுணர் கணக்கு சொல்கிறீங்க. ஓகே, அப்போ 4,000 கூட்டிட்டு 1,000 ரூபா கொடுக்க உரிமை தொகை. அது மொத்தம் இருக்க பாதி பேருக்கு தர்றீங்க. அந்த பாதி பேர் உங்களுக்கு கொடுத்தவங்க கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவாங்க, கொஞ்சம் முக்கால்வாசி போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. கொடுக்காத 1 லட்சம் பேர், 1 கோடி பேர் போடவே மாட்டாங்க, கண்டிப்பாக போட மாட்டாங்கன்னு. வேறு என்ன? அதே மாதிரி இந்த மகளிருக்கு, இப்போ பெண்களுக்கு, இப்போ ஆண்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. மாதம் 1,000 ரூபா புதுமை பெண் திட்டம்னு அறிவித்தாங்க. இப்போ அது ஆண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேங்கிறாங்க. அதுக்கு 300 லட்சம் கோடி செலவு பண்ணுறாங்க, ஒதுக்குறாங்க. ஆனால் இதை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன திட்டத்தை முடக்குனாங்க? பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்தை முடக்குனாங்க, திருமண உதவி திட்டத்தை முடக்குனாங்க, என்ன பேறுகால உதவி திட்டத்தை 18,000 ரூபா ஒரு குழந்தை பிறப்புக்கு, அதை முடக்குனாங்க. ஸ்கூட்டர் அட்வான்ஸ் கொடுக்குறது 50% மானியம் கொடுக்குறத முடக்குனாங்க. இப்படி ஒவ்வொன்றும் எல்லாத்துக்கும் 4 திட்டங்களை முடக்கிட்டு பெண்களுக்கான திட்டத்தை ஒரு திட்டத்தை கொடுக்குறீங்க. இந்த மாணவர்களுக்கு காலையில் சிற்றுண்டி அருமையான திட்டம் தான். அது அதிமுக தான் ஆரம்பித்தது. சென்னை மாநகராட்சி முழுக்க அவங்க அதை ஆரம்பித்தாச்சு. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குள்ள அவங்க ஆட்சி போயிடுச்சு. நீங்கள் பண்ணீங்க, நாங்கள் புதுசாக பண்ணியிருக்கோம்னு சொல்கிறீங்க. அன்மா உணவகங்களை முடிட்டீங்களே. அதிமுக ஆரம்பிச்சு வச்ச மக்கள் விரும்பின, கிராமப்புற மக்கள் விரும்பின மினி கிளினிக்கை பூரா மூடிட்டீங்களே. மக்களை தேடி மருத்துவங்கிறீங்க, மினி கிளினிக்கை மூடிட்டீங்க. மக்களை தேடி மருத்துவம் எத்தனை பேர் கொடுத்தீங்கன்னா கணக்கே உங்கள்கிட்ட இல்லை. கணக்கில் குளறுபடி தான் இருக்குது, மிச்சம் மீதி. அதனால் அந்த மினி கிளினிக்கை மக்கள் அனுபவித்தாங்க, நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. அதை நீங்கள் மூடினீங்க. அது மாதிரி சொல்கிறோம், கொரோனா தடுப்பூசியை மினி கிளினிக்கில் தாங்க ரொம்ப போட்டாங்க. ஓகே, அதனால் அதெல்லாம் ஏன் எடுக்கணும்? மக்களுக்கு பக்கத்தில் போய் இருக்கு இல்லையா? நீங்கள் ஏன் தேடி போகிறீங்க? மக்களை தேடி நீங்கள் போக வேண்டியதில்லை. மக்கள் அங்கே பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா அந்த மருத்துவமனையை தேடி வருவாங்க. அது அதிமுகவுக்கு தான் லாபமாக அமையும் நான் நினைக்கிறேன். இன்னொன்று இப்போ கூட்டணி எப்படி உருவாகுது, உடையுமான்னா இங்கே உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக தரப்பில் எந்தெந்த கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது? அதிமுகவுக்கு வாய்ப்புக்குங்க. முன்னாடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள், பாஜக அதிமுக இணைந்து இருந்தப்போ இருந்த கட்சிகள், அதில் ஒரு குரூப்பு, சில கட்சிகள் அங்கிட்டு போனால் சில கட்சி இங்கே வரலாம், அதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நேற்று கூட எடப்பாடி அவர்களை போய் பாமகனுடைய 3 எம்எல்ஏக்கள் போய் சந்திச்சிருக்காங்க. அரை மணி நேரம் பேசியிருக்காங்க. கூட்டணி பற்றி தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. முதற்கட்ட பேச்சுவார்த்தை நாங்கள் வந்திருக்கிறோம், அடுத்த கட்டமாக பெரிய தலைவர்கள் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா, அவங்க உறுதியாக இருக்கிறாங்க, நாங்கள் மாநில அவை சீட்டை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படியே அறிவிச்சிட்டாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் ராஜ்யசபா சீட்டு ஒதுக்க மாட்டோம். அது பாமகவும் கேட்குது, தேமுதிகவும் கேட்குறாங்க. ஒரு சீட்டு கொடுத்தா தான் நாங்கள் வருவோங்கிறாங்க. ஆனால் அதிமுக உறுதியாக சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒருவேளை கூட்டணி கட்சிகள் வைக்கிற டிமாண்டுக்கு அதிமுக ஒத்து போகலன்னு தனித்து அதிமுக நின்றதுக்கான பலம் இருக்கா? அதான் அந்த தைரியம் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க 39 தொகுதிகளுக்கு விருப்ப மனு வாங்குறாங்க. அது எவ்வளோ பேர் அலைமோதுறாங்க. அப்போ அந்த கட்சி ஜெயிக்குங்கிற நம்பிக்கை இருக்கனால தான் அவ்வளோ பேர் வர்றாங்க, விருப்ப மனுக்களை கொடுக்குறாங்க. அதனால் அந்த கட்சிக்கு தனித்து பெரிய கட்சி அதுதாங்க.
திமுக கூட்டணி இல்லாமல் எந்த காலத்திலையும் ஜெயிக்க முடியாது. அதிமுக கூட்டணி வருவாங்க 2 வகையில். ஒன்று, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த கட்சிகளில் கொஞ்சம் பேர் வருவாங்க. ப்ளஸ் திமுகலேருந்து சில கட்சிகள் கடைசி நேரத்தில் உடைஞ்சி இங்கே வருவாங்க. அதில் விசிகா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்துடும். இப்படி பல கருத்துக்கள் வருது. விசிக அதிமுக கூட இருக்கும்போது அந்த இடத்துல பாமக இருக்க முடியாது. அதனால தான் பாமக இன்னி கூட்டணி பேச்சுவார்த்தையை பாஜகவோடையும் நடத்திட்டு இருக்கிறாங்க, அதிமுகவோட நடத்திட்டு இருக்காங்க. முடிவுக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க விசிகா வெளியேறிடும், அங்கே திமுகக்குள்ளே போயிடலான்னு அவங்க திட்டமிடுறாங்க. ஓகே. அதனால தான் எடப்பாடி என்ன சொன்னார், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தான் கூட்டணிகள் உருவாகும். அது வரைக்கும் இழுபறியாக தான் இருக்கும். யார் எங்கே இருக்கான்னு யாராலும் சொல்ல முடியாது.